ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு அருள் கியூட் ஃபேமிலி. அங்கே எங்கள் வீட்டில் ஆயுத பூஜை எப்படி செலிப்ரேட் பண்ணுறோன்றது தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்றைக்கி வீடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். வெள்ளிக்கிழமை தான் நாங்கள் பூஜை போட போகிறோம். வியாழக்கிழமை அத்தனையும் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வெள்ளிக்கிழமை பூஜை போட்டுக்கலாம்னு சொல்லிவிட்டு, ஏன்னா அதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ண முடியல. எப்பயுமே நாங்கள் அடுத்த நாள் தான் பூஜை போடுவோம். நமக்கு வந்து டைம் இருக்காது. அது இல்லாமல் வீட்டில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் பாப்பாங்களை வச்சுட்டு என்னால் ஒன்றையே பண்ண முடியாதுன்றதுனால எப்பயுமே இது வழக்கமாக போயிடுச்சு. வீடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக எல்லோரும் பூஜை போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வர்றதுக்குள்ளே. ஏன்னா இந்த வீடியோ வந்து லேட்டாக தான் வரப்போகுது. வியாழக்கிழமை முடிச்சுட்டு வெள்ளிக்கிழமை நாங்கள் பூஜை போட்டுட்டு சனிக்கிழமை தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ண போகிறேன். இந்த வீடியோ வரும்போது நம்ம ஃபேமிலியில் இருக்க அத்தனை பேருமே பூஜை போட்டு முடிச்சிருப்பீங்க. யார் யார் எப்படி பூஜை போட்டிங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நாங்கள் நல்லா பர்ஃபெக்டாக பூஜை போடுவோம்னா கண்டிப்பாக இல்லைங்க. எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் போட்டிருக்கோம். ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். எல்லாருமே ஒரே மாதிரி பூஜை போட மாட்டாங்க. ஒவ்வொரு பூஜை முறையும் மாறும். அது நாங்கள் கொஞ்சம் பர்ஃபெக்டாக போடுவோம், சூப்பராக போடுவோம்லாம் சொல்ல முடியாதுங்க. ஏதோ தெரிஞ்சது போட்டிருக்கோம். நம்ம வீட்டில் ஓரளவுக்கு எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். ஒட்டடை அடித்து கீழெல்லாம் தொடச்சாச்சு. கதவு ஜன்னல்லாம் தொடச்சிட்டோம். ஃபேன்லாம் தொடச்சாச்சு. எல்லாம் எலக்ட்ரிக் பொருளும் தொடச்சிட்டோம். ஓரளவுக்கு ஒர்க் முடிஞ்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பாங்களோட 2 சைக்கிள் அப்புறம் வண்டி இருக்குது, அதை க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இது முடிச்சுட்டு குளிச்சுட்டு சாமி படம் பூஜை பொருள் இருக்குது, அதையும் க்ளீன் பண்ணிடலாம். அப்போ தான் நமக்கு நாளைக்கு பூஜை போட கரெக்டாக இருக்கும். நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ சாமி படம்லாம் தொடச்சிடலாம். அதே போல் நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை பொருட்கள்லாம் கழுவ போட்டலாம். நம்ம வீட்டில் நிறைய ஒன்றும் பூஜை பொருட்களில் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தான் இருக்கும். நீங்கள் எப்பயுமே வியாழக்கிழமையிலே காமாட்சி அம்மன் விளக்கு வந்து கழுவி வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமையில் எக்காரணத்து கொண்டு கழுவாதீங்க. ஏன்னா காமாட்சி அம்மன் விளக்கில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி குடி இருக்கிறது ஐதீகம். இப்போ எல்லாம் விளக்கெல்லாம் கழுவ போட்டாச்சு. ஒரு நான்வெஜ் எதுவும் யூஸ் பண்ணாத ஒரு டப்பா எடுத்துக்கிட்டேன். அதில் தண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் பன்னீர் அந்த மாதிரி ஏதாச்சும் வாசனை திரவியம் இருந்ததா அது சேர்த்து நீங்கள் சாமி படத்தை தொடைங்க. அது ரொம்பவுமே நல்லது. நம்ம வீட்டில் பன்னீர்லாம் இல்லை, பச்சை கற்பூரம் இருக்குது, அதையே சேர்த்துக்கிறேன். பச்சை கற்பூரமும் போட்டு நீங்கள் துடைக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் நீங்கள் வீட்டில் பச்சை கற்பூரம் வச்சிங்களா உங்கள் வீட்டில் செல்வம் செழிக்கும். கண்டிப்பாக ஒவ்வொருத்தர் வீட்லேயும் வாங்கி வைங்க. பூஜை அறையில் அப்புறம் பணம் வைக்கிற இடத்துலலாம் வைங்க. இப்போ இந்த தண்ணியில் நம்ம நல்ல ஒரு சுத்தமான வெள்ளை துணி எடுத்து சாமி படத்தை துடைச்சிக்கலாம். சாமி படம் துடைக்கும் போது நல்ல துணியாக பார்த்து எடுத்துக்கோங்க. சாமி படத்தெல்லாம் நம்ம தொடச்சி பொட்டு வச்சு இன்றைக்கி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம். நாளைக்கு வந்து நம்ம பூஜை பண்ணால் கரெக்டாக இருக்கும். பாப்பாங்களே எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் வீட்டில் வேலை செய்யும்போது இந்த மாதிரி பூஜை பொருள்லாம் க்ளீன் பண்ணும்போது சின்ன சின்ன வேலை இருக்கும்போது குழந்தைங்களையும் பக்கத்துலேயே வச்சு அவங்களுக்கும் வேலை கொடுங்க. அப்போ தான் அவங்களும் வேலையை கற்றுப்பாங்க. பொண்ணுன்னு மட்டும் இல்லை, பசங்களாக இருந்தாலும் கற்றுக்கணும். இதெல்லாம் ரொம்ப நல்லது தான். பூஜை பொருள்லாம் கழுவியாச்சு. சாமி படமும் தொடச்சிட்டோம். இது நல்லா காயட்டும். அதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம். என்ன பண்ணுறீங்க இப்போது? என்ன பண்ணுறதுக்காக வந்து உட்காந்துருக்கீங்க? யாருக்கு பொட்டு குங்குமம்? சாமி போட்டாக்கா? மஞ்சள் வைப்பா. அனன்யா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நான் மஞ்சள் வைக்கிறேன், அக்கா குங்குமம் வைக்கட்டும். உனக்கு தெரியாதே? சரி வை. யார் மஞ்சள் வைக்கிறது? குங்குமம் சரி வைங்க. கரெக்டாக வைக்கணும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பொட்டு பூவு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை செய்கிறதுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவும் செய்வாங்க. அதே போல் பெரியவங்களானாலும் இந்த வேலை நம்ம செய்யணுங்கிற ஒரு எண்ணம் வரும். இல்லாட்டி நம்ம வேலையே வைக்காம விட்டால் பெரியவங்களானா ரொம்ப கஷ்டம். இப்போ சாமி படத்தில் இருந்த இடம்லாம் நம்ம சுத்தம் பண்ணிட்டோம். அதே போல் மஞ்சள் குங்குமம் வச்சு எல்லாம் ரெடியாக வச்சுட்டோம். பூ வந்து நாளைக்கு சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி போட்டுக்கலாம், இப்போயே போட வேண்டாம். இப்போ அடுத்த நாள் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 5 மணி ஆகிடுச்சு. சரி பூஜை போடலாம், பொருட்கள் வாங்கிட்டு வர போகலான்னு போயிருக்காங்க. அதுக்குள்ளே மழை பிடிச்சிச்சு. நல்ல மழை, நல்ல கனமான மழையாகவே வந்துட்டு இருக்குது. நம்ம போட்ட கோலம்லாம் அழிஞ்சிடுச்சு. கேட்லாம் கழுவி வச்சாச்சு. ரொம்ப ஒரு 45 மினிட்ஸ் ரொம்ப சூப்பரான ஒரு மழை வந்துட்டு இருந்தது. ரொம்ப அதிகமான மழைன்னே சொல்லலாம். கிளைமேட் நல்லா சூப்பராக இருந்தது. சரி உங்களுக்கு காமிக்கலான்னு காமிச்சிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கட்டில் இருந்தெல்லாம் தண்ணி வரும். மாடியிலேருந்து நிறைய தண்ணி வந்துருக்குது. அந்தளவுக்கு மழை.
இப்போ பாப்பாங்களாம் குளித்து முடித்து ரெடி ஆயாச்சு. உள்ளே என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு நம்ம போய் பார்ப்போம். வாங்க உள்ளே போகலாம். சாமிக்கு படைக்கிறதுக்காக நெய்வேத்தியம் செஞ்சிட்ருக்கேன். சக்கரை பொங்கல் தான் இன்றைக்கி நெய்வேத்தியமாக வைக்க போகிறோம். அம்மனுக்கு எப்போவுமே உகந்தது சக்கரை பொங்கல் தான். அது வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அரிசியில் நல்லா குழஞ்சி வந்துடுச்சு, பொங்கல் பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய வெல்லம் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் நான் பொங்கல் எப்படி செய்யுதுன்ற வீடியோ போட்டிருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன். வெல்லமில் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் டஸ்ட் இருந்தால் நீங்கள் வடிகட்டி கூட சேர்த்துக்கோங்க. நம்ம வெல்லம் சுத்தமாக இருக்குது, நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்த்து நல்லா வெல்லம் கரைஞ்சிடுச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் நீங்கள் கடைசியாக தான் சேர்க்கணும், முன்னாடியே சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும். அதனால் நீங்கள் இறக்குற சமயத்தில் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் 2 நிமிஷம் விட்டால் போதும். அதே போல் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்த்து செய்யும்போது நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டு கொஞ்சம் கூடுதலாகவும் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. தாளித்து விட்டால் போதும். தாளிக்கிறதுக்காக நான் நெய் சேர்த்துருக்கேன். நெய்லேயும் முந்திரி போட்டு நல்லா முந்திரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கிஸ்மிஸ் பழம் போடுறேன். நம்ம பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தாளித்து கொட்டியாச்சு. நம்ம பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்த நெய்வேத்தியமாக நம்ம சுண்டல் செய்யலாம். சுண்டலுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் மிளகாய் எல்லாம் நான் வதக்கி வச்சுருக்கேன். இப்போ மூக்கலையும் வெள்ளை கலர் மூக்கலை நான் வேக வச்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுண்டலும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலில் ஏற்கனவே வெள்ளை மூக்கல்ல சுண்டல் எப்படி செய்துன்ற வீடியோவும் போட்டிருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். சாமிக்கு நெய்வேத்தியமாக படிக்கும்போது தேங்காய் துருவல் போடக்கூடாது, அதில் தேங்காய் துருவல் சேர்த்துருப்பேன். அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு நெய்வேத்தியம் ரெடி ஆயாச்சு. அடுத்ததான் நம்ம மாவிலை தோரணம் ரெடி பண்ணிக்கலாம். வீட்டோட நிலவாசப்படியில் மாவிலை தோரணம் கட்டுறது வழக்கம். எந்த ஒரு பண்டிகைனாலும் அதுக்காக தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதே போல் நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா வாழை மரம் கட்டியிருக்காங்க. சில பேர் வந்து வீட்டோட என்ட்ரன்ஸில் கட்டுவாங்க, சில பேர் வந்து பூஜை அறையில் வைப்பாங்க. நம்ம இன்றைக்கி வண்டிக்கு பூஜை அறை வீட்டோட என்ட்ரன்ஸ் எல்லா இடத்துலையுமே வாழை மரம் கட்டலாம். பாப்பாங்க சைக்கிள் கிழமை கூட வாழை மரம் கட்டியிருக்கோம். அடுத்ததான் நம்ம வீட்டோட மெயின் நிலவாசப்படிக்கு பார்த்திங்கன்னா மாவிலை தோரணம் கட்டியாச்சு. அடுத்ததாக வண்டிக்கு சைக்கிளுக்குலாம் சந்தனம் குங்குமம் வச்சிட்ருக்காங்க. அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய சுவிட்ச் பாக்ஸ், எலக்ட்ரானிக் பொருட்கள், அப்புறம் புக்ஸு, அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மோட்டார் அத்தனைக்குமே நம்ம வந்து சந்தனம் குங்குமம் வைக்கலாம். எல்லா இடத்துலையும் நம்ம எந்த எலக்ட்ரானிக் பொருள் இருக்கோ அத்தனைக்குமே நம்ம வைக்குவோம். அதே போல் ஆயுதங்களுக்கும் வைக்கலாம். நம்ம வீட்டில் பெருசாக ஆயுதம்லாம் இல்லை, ஒரே ஒரு கை அருவா இருக்குது, அதுக்கு தான் வச்சுருக்கோம். மீட்டர் பாக்ஸ்க்கு வச்சாச்சு, இங்கே மோட்டருக்கு வச்சுருக்காங்க. முக்கியமாக நிலவாசப்படிக்கும் பீரோக்கும் நீங்கள் சந்தனம் பொட்டு வச்சு பூஜை அந்த கற்பூரம் கட்டுறது ரொம்பவே நல்லது. அடுத்ததாக டிவிக்கு, நம்மளோட ஃப்ரிட்ஜு, ஆர்ஓ, முக்கியமாக அடுப்புக்கு வைங்க. அப்புறம் நம்மளோட பிரீத்தி ஜோடியாக்கு நம்ம பீரோக்கு வைக்கணும். பீரோ எதாவது லக்ஷ்மி கடாட்சம் இருக்குன்னுவாங்க, அதனால் பீரோக்கும் நிலவாசப்படிக்கு பொட்டு வச்சு பூஜை பண்ணுறதை மறக்கக்கூடாது. சாமிக்கு படையல் போடுறோம் இல்லைங்களா, அந்த இலையிலையுமே சந்தனம் குங்குமம் வைக்கணும். அதுக்குமே மறக்காமல் வச்சுக்கோங்க.
மனநிறைவோட பூஜையெல்லாம் முடிச்சாச்சு. கண்டிப்பாக 1-2 மாறி இருக்கலாம், தப்பு இருக்கலாம், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. மனசு சுத்தமாக, மனசு நிம்மதியாக, யாருக்கும் எந்த துரோகம் செய்யாமல் நமக்கு தெரிஞ்ச மாதிரி கடவுள் வழிபட்டால் கடவுள் கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் இடத்துல வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும்.